பழங்குடியின போராட்டங்களில் ரொம்ப முக்கியமான போராட்டமான முண்டா ரெபலியனை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இந்த முண்டா ரெபலியன் எங்கே நடந்ததுன்னா ராஞ்சி. அங்கே தான் இந்த முண்டா அப்படின்ற மக்கள் ட்ரைப் வசித்தாங்க. இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட போராட்டங்களோட காரணமே தான் இந்த போராட்டத்துக்கும். அதாவது இவங்க கோஆப்ரேட்டிவாக சேர்ந்து ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருந்தபோது அந்த ஃபார்மில் இது இனிமேல் எங்கள் இடம்னு சொல்லி பிரிட்டிஷ் அவங்களோட கைக்கூலிகளான மலி லெண்டர்ஸ் மெர்ச்சன்ட்ஸ் எல்லாரும் இவங்களோட நிலத்தை உரிமை கொண்டாடும் போது வெடித்த பிரச்சனை தான் இந்த போராட்டம். அது மட்டும் இல்லாமல் முண்டா மக்களை அவங்களோட பிளான்டேஷன்ஸில் ரொம்ப கொடுமைப்படுத்தி ஃபோர்ஸ்டு லேபராக ஆக்கி வச்சுருக்காங்க. இதையும் தடுக்கணும், நிலத்தையும் கையகப்படுத்தணும் மறுபடியும் சொல்லி தான் இந்த முண்டா ரெபலியன் தொடங்குச்சு. இந்த ரெபலியனோட தலைவர் பிர்சா முண்டா மக்களெல்லாம் ஒன்று திரட்டி தினம் லேட் நைட்டு மீட்டிங் போட்டு இவங்க இந்த ரிவோல்ட்டை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிளான் பண்ணுறாங்க. 1899 டிசம்பர் 25, அதாவது கிறிஸ்மஸ் தினத்தன்னைக்கு ரிவோல்ட்டு தொடங்குது. முண்டா மக்களாக இருந்து கிறிஸ்டியனாக கன்வெர்ட் ஆன மக்கள் வசிக்கிற இடங்கள், அவங்க வசித்த இடங்கள், அந்த இடத்துல எல்லாமே அட்டாக் பண்ணி நிறைய பிரச்சனை நடக்குது. பிர்சா முண்டாவை அரெஸ்ட் பண்ணது மூலமாக பிரிட்டிஷ் இந்த ரிவோல்ட்டை ஸ்டாப் பண்ணினாங்க. அதுக்கப்புறம் பிர்சா முண்டா சிறையில் இறந்தும் போயிட்டாரு. முண்டா ரெபலியன் பிரிட்டிஷை ஃபோர்ஸ் பண்ணுச்சு. எதுக்காகன்னா சோட்டா நாக்பூர் டெனன்சி ஆக்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வரதுக்காக பிரிட்டிஷை ஃபோர்ஸ் பண்ணுச்சு. 1908 அந்த சட்டம் ட்ரைபல் லேண்டில் ட்ரைப் இல்லாத மக்கள் ஃபோர்ஸ்ஃபுல்லாக என்ட்ரி ஆகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இந்த போராட்டத்தை முன்னெடுத்த பிர்சா முண்டா நிறைய ஃபோக் சாங்ஸில் ஹீரோவாக கொண்டாடப்படுறாரு.